Hello friends, welcome to Johnny's Cartoons. இனி நம்ம நருட்டோ ஷிப்புடன் லெவல்ல எபிசோட் 369 தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோட் மேலே வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லியானோ செல்ல பத்தின வீடியோக்குள்ள டைரக்ட் என்ட்ரி ஆயிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு போன எபிசோட்ல வந்துட்டு உச்சிகா செஞ்சுவோட அலையன்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு வில்லேஜ் எப்படி கொண்டு போறது அப்படிங்கறத பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு அண்ட் செகண்ட் வந்து வில்லேஜை கொண்டு போறது தான். ஆனா அந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி நல்லா வந்து வில்லேஜ் டெவலப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமெல்லாம் அதாவது ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப எல்லாரும் பயங்கரமா மதிக்க ஆரம்பிப்பாங்க, பூவெல்லாம் கொடுத்து மதிப்பாங்க. இதே வந்து மாதரா வந்து நடந்து போறப்ப யாராவதுக்கு மாதரா உதவி செஞ்சா அப்படின்னா மாதராவை தான் வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க தவிர அவனை மதிக்கவே மாட்டாங்க. இருந்தாலும் மாதரா இதை பெருசா கண்டுக்கல, ஆசிரமா கூட ஜாலியா இருந்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அகாடமியில ஆரம்பிச்சு பசங்க எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு அமைச்சிருவாங்க. ஆனா இதைதான் வந்து ஆசிரமா வந்து சின்ன வயசுல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு. இந்த மாதிரி வந்து சின்ன பசங்களை வந்து ஃபைட்டுக்கு விட்டு அவங்களை இழக்கிறதுக்கு பதிலாகவே அவங்களுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்து அவங்க பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அவங்க ஸ்ட்ரென்த்தை பொறுத்து நம்ம மிஷனை வந்து அரைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சிருப்பாரு. ஆனா அதே தான் இந்த இடத்துல நடத்திட்டு இருக்காரு. அது ஆசிரமாவோட ஆசை எல்லாமே நிறைவேறிட்டு இருக்கு. பட் மாதராவோட ஆசை என்னது, அவர் தம்பியை அதாவது பாதுகாத்துட்டு இருக்கணும். ஒரே தம்பி தான் இருக்கான், அவனை இழக்க கூடாதுன்னு நினைச்சாரு. பட் கடைசியில வந்துட்டு ஆசிரமாவோட தம்பியே வந்து போட்டு தள்ளினது கொஞ்சம் அவருக்கு வருத்தமா இருக்கு. அப்புறம் வந்துட்டு மாதரா கையில வந்து ஒரு ஓட்ட இலை வந்து விழுகுது. வந்து விழுந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி லேண்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்து ஒரு விஷயம் வந்து வந்திருக்கான். ஏதாவது இந்த வில்லேஜுக்கு வந்து ஒரு லீடர் தேவைப்படுதான். அந்த லீடரை வந்து சூஸ் பண்ண சொல்லி ஆர்டர் சொல்லியிருப்பாங்க. ஆசிரமாக்கு அப்போ ஒரு ஐடியா வரும், இந்த மாதிரி இந்த லீடருங்கிற பதவியை நம்ம ஹொக்காகேன்னு கூப்பிடலாம் அப்படின்றத சொல்லுவாரு. ஆனதுக்கப்புறம் வந்து மாதராவே வந்து இந்த லீடர் பதவியில வந்து வைக்கலாங்கிற மாதிரி ஆசிரமாவுக்கு ஒரு ஐடியா. ஏன்னா வந்துட்டு அவன் தம்பியை வந்து இழந்துட்டான். ஸோ அதனால வந்துட்டு இருக்கிற எல்லாத்தையும் அந்த வில்லேஜர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தம்பியா நினைச்சு பாதுகாப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில வந்து ஆசிரமா சொல்லுவாரு. அப்ப மாதரா வேணான்னு சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி என் தம்பியவே என்னால வந்து அதாவது பாதுகாக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல எப்படி நான் இந்த மக்களை எப்படி நான் பாதுகாக்கிறதுங்கிற மாதிரி யோசிப்பேன். இந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம ஊருக்குள்ள வந்துட்டு ரெண்டு கிளான் தான் இருக்கும், செஞ்சு அண்ட் உச்சிகா. இன்னும் 2 கிளான் வந்து ஜாயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த 2 கிளான் பேரு சருடோபி அண்ட் ஷிமுரா. மாதராக்கும் இது நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாப்ல. அதுக்கப்புறம் நம்ம வில்லேஜுக்கு ஒரு பேர் வச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆசிரமா கேட்கிறப்ப மாதரா வந்துட்டு அந்த இலை ஒன்று கையில கிடைச்சுல, அது மூலியமா வில்லேஜை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து ஊர் வந்து இந்த லீஃப்க்கு முன்னாடி மறைஞ்சிருக்கு, ஸோ அதனால ஹிடன் லீஃப்னு வைக்கலாங்கிற மாதிரி மாதரா சொல்ல உடனே ஆசிரமா தலையை கீழே போட்டுருவாரு. என்னடா கிறுக்கு பை மாதிரி பேர் வைக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு இந்த மாதிரி வந்து பல கிளான்ஸ் வர்றப்ப அந்த ஹொக்காகே அப்படிங்கிற நபருக்கு வந்து ரொம்ப பெரிய வந்து வேலைகள்லாம் வரும், அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸியாகவே இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அதுக்கு மேலே இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்க ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு செலவு வச்சாகணும், இந்த பெரிய மலையில யார் ஹொக்காகே வராங்களோ அவங்களோட சிலையை நம்ம செலுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப என்னடா சொல்றா அப்படிங்கிற மாதிரி மாதரா வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்பாரு. அண்ட் அப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்ப வந்துட்டு டோபிராமா இந்த மாதிரி வந்துட்டு என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது லேண்ட் ஆஃப் ஃபயரோட ஃபீடர் லார்ட் வந்து உங்களை வந்து கூப்பிட்டுருக்காரு மீட்டிங்க்கு, என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமாவை மட்டும் தனியா கூட்டு போயிடுவாரு. கூட்டு போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மாதராவை லீடரா போறதெல்லாம் வந்து வேலைக்காகாது, இந்த மாதிரி ஃபீடர் லார்ட்ஸ் அண்ட் மக்கள்லாம் வந்து சேர்ந்து வந்து முடிவெடுக்கக்கூடிய விஷயம் தான் ஹொக்காகே, அதாவது லீடர். நீ தேவையில்லாம மாதராவெல்லாம் வந்து லீடரா போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல குட்டையை குழப்பிட்டு இருப்பாரு டோபிராமா. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி உச்சிகா பயலுக வந்துட்டு வெறியானாங்கன்னா இங்க சரிங்கெல்லாம் அவைக்கன் பண்ணி ரொம்ப கொடூரமான நிலைமைக்கு வந்துருவானுங்க. அவனுங்க ஒரு முரட்டு மிருகங்கள் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்னென்ன சொல்ல முடியுமோ அவ்வளவு கேவலமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வெளியே யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஆசிரமாக்கு வருது. யாருன்னு போய் பாக்குறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க அந்த இடத்துல. என்னடா அது அப்படின்ற மாதிரி டோபிராமாட்ட கேட்கறப்ப எனக்கும் இந்த மேட்டரும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அப்படியே கீழே பாக்குறப்ப வந்து ஒரு ஓட்ட இலை வந்து கீழே கிடக்கும். அவ்வளவுதான் நம்ம ஆசிரமாக்கு புரிஞ்சு போச்சு இந்த இடத்துல நின்னது மாதரா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் டோபிராமா இனிமேல் எல்லாமே வந்து நார்மலா போக போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து எப்பவும் போல வந்துட்டு ஆசிரமா வந்து தலைவரா போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட சிலையை வந்து செதுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹொக்காகே வர்றப்ப ஒவ்வொரு சிலையா செதுக்குனாங்க. இப்படிதான் ஹொக்காகேஸ் கிரியேட் ஆனதா சொல்லிட்டு நம்ம ஆசிரமா சாஸ்கே கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் மறுபடியும் வந்து ஆசிரமா வந்துட்டு ஸ்டோரியை தொடங்கிடுவாரு. இந்த மாதிரி ஒரு தடவை மாதரா வந்துட்டு நாக்கனோ ஸ்ரைன்ல இருக்கிற அந்த சீக்கர் ஸ்டோனுக்கு வந்து கூட்டு போவாரு ஆசிரமாவை. அண்ட் அங்க போயிட்டு வந்துட்டு டோபிராமா கொஞ்சம் கேவலமா பேசியிருப்பார்ல, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு ரொம்ப திட்ட ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் எதிர்மறையாவே வந்து வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருப்பாரு. நீ மனசுல வச்சுதான் பேசுறேன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஆசிரமா சொல்றாரு. நீ அதெல்லாம் வச்சுக்காத, நீ இல்லாம என்னால எதுவும் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என் தம்பி சொன்ன வார்த்தைகள்லாம் நீ கேட்டுக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறப்ப நான் வந்து செகண்ட் ஹொக்காகே வாங்கணும் தான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மாதரா சொல்லுவாரு. பட் அதுக்கும் நடக்காது. ஏன்னா அவன் தம்பி டோபிராமா கண்டிப்பா அவர் தான் செகண்ட் ஹொக்காகேவா மாறுவாரு, நம்ம மாதராவா மாறுறதுக்கு விட மாட்டாரு. அதையும் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மாதரா வந்து ஊரை விட்டு வெளியே போற ஒரு முடிவு எடுப்பாரு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வந்து மாதரா வந்து
வந்து ஊரை விட்டு வெளியே போறதா சொல்லிட்டு இருப்பாரு. வேணான்னு ஆசிராமா எத்தனை தடவை சொல்லியும் கேட்காம நான் போய் தான் ஆவேன். அதாவது நீ நினைச்சுக்கிட்டு இருக்க அதாவது என்னோட கனவு வந்து வில்லேஜை உருவாக்குறதுன்னு, அது கிடையாது. என்னோட கனவே வேற. அப்படிங்கிறப்ப உன்னோட கனவு என்னதுடா சொல்லி தோடா, பெஸ்ட் ஃப்ரெண்டா கனவை வந்து அச்சீவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசிரமா சொல்லுவாரு. பட் அந்த கனவெல்லாம் வந்து உன்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது, இதெல்லாம் என்னோட கனவு தான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டெரரா லுக் விடுவாரு. என்ன அப்படின்னு சொல்லி க்ளோஸ்ல பாக்குறப்பதான் செரிங்கன் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி என் தம்பியவே என்னால என்ன காப்பாற்ற முடியல, என்னோட கனவு எல்லாமே அழிஞ்சு போயிருச்சு, இன்னும் புது கனவு நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து யோசிச்சே பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ டெரரா சொல்லிக்கிட்டு இருப்பாரு மாதரா. நான் மறுபடியும் வந்து உன் கூட சண்டை போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு மாதராவோட கதையை முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆசிரமா ஊருக்குள்ள போறப்பெல்லாம் வந்துட்டு மாதரா எங்கேயோ இருக்கிற மாதிரி வந்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அண்ட் கடைசியில வந்துட்டு இல்ல அப்படிங்கறத அவரே புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உச்சிகா செஞ்சும் அப்படியே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த லீஃப் சிஸ்டம், அதாவது லீஃப் வில்லேஜோட சிஸ்டத்தை வந்து மத்த எல்லா அலைட் நேஷனும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹிடன் லீஃபோட தலைவரோட பேரு ஹொக்காகேனும், அதே மாதிரி வந்துட்டு ஸ்டோன் வில்லேஜுக்கு வந்துட்டு சுச்சுகாகே, கிளவுட் வில்லேஜுக்கு வந்து ரைக்காகே, சாண்ட் வில்லேஜுக்கு வந்து காசேகாகே, அதுக்கப்புறம் மிஸ்ட் வில்லேஜுக்கு மிசுகாகே, இப்படின்ற மாதிரி தனிப்பட்ட பேரை வச்சு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஊருக்குள்ள வந்துட்டு இந்த அகாடமி எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. பசங்க எல்லாமே சண்டை போடாம ஜாலியா கத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம மாதரா திரும்ப சூசுனோவை எடுத்துக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எப்படி வந்து ஆசிரமா கேட்டு அப்படியே கெஞ்சுவாரு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ரா அப்படின்னு சொல்லுவாரு. பட் இருந்தாலும் நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீ என்ன அடிச்சுக்கோ, நான் உன்னை அடிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி மாதரா ஓப்பன் சேலஞ்சு கொடுக்க, ஓகே எனக்கே ஓப்பன் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசிரமா சேஜ் மோடுக்கு போயிட்டு 1000 ஹேண்ட்ஸ் புத்தாவை எட்டு வருவாரு. சும்மா நச்சு சூசனோட பாதி பவரை காலி பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் மாதரா வந்துட்டு 9 டைல்ஸை வந்து கண்ட்ரோல் எடுத்து வந்து ஆசிரமா அட்டாக் பண்ணுவாரு. பட் இருந்தாலும் ஆசிரமா வந்து அந்த இடத்துல சீலை வச்சு எப்படியோ வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே விட்டு விடுவாரு. அதுக்கப்புறம் சண்டை யாருக்கும் மாதரா வர்சஸ் ஹாஷிராமா டைரக்டா ஃபைட் பண்றதுக்காக அப்படியே போவாங்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கலாம்.